Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more. நீட் வினாத்தாள் கசிவு மோசடி விவகாரத்தில் மறுதேர்வு கோரும் ரிட் மனுக்கள் மீதான வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் நிறைவடைந்த நிலையில் தற்போது உத்தரவை பிறப்பித்து வருகிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. தற்போது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் முதற்கட்டமாக எல்லாரும் எதிர்பார்த்த நீட் மறுதேர்வு நடத்த முடியாதா அப்படிங்கிறதுல நடத்த உத்தரவிட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கு. வேற என்னென்ன விஷயங்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னுடைய உத்தரவில் பிறப்பித்து வருகிறார்? முழு விவரங்கள். வணக்கம். வினாத்தாள் கசிவை தொடர்ந்து மறுதேர்வு கோரும் வேட்புமனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இன்றைய விசாரணையின் போது நீட் தேர்வில் குழப்பமான கேள்விக்கு விடை காண அமைக்கப்பட்ட டெல்லி ஐஐடி குழுவின் கிடைக்கப்பெற்றதை தெரிவித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 4வது விடையை சரி என்ற முடிவு வந்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தேர்வு மையங்களை மாற்றி எழுதுவதால் முறைகேடுகள் நடப்பதில்லை என்றும் கசிந்த வினாத்தாள்களுக்கு விடை காண ஹசாரிபாகில் வைத்து 8 மருத்துவக் கல்லூரி மாணவர்களை பயன்படுத்தியுள்ளது என்றும் 155 தேர்வுகள் மட்டுமே முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதை சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கசிந்த வினாத்தாள்கள் பெரிய அளவில் பரவவில்லை, முறைகேடுக்கு பயன்படுத்த செல்போன்களை அழித்துள்ளனர், கைப்பற்றப்பட்ட சிலவற்றை சரிபார்க்க வேண்டியுள்ளது, எனவே மறுதேர்வுக்கு அவசியமில்லை என வாதிட்டார். இதற்கு மனுதாரர்கள் சார்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. 1000 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தாலும் கூட நீட் மறுதேர்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், நீட் தேர்வை நடத்த முறையான திட்டம் இல்லை என்றும், நீட் முறைகேடு குறித்து வழக்கில் முக்கிய நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்த உத்தரவில் பட்னா, ஹசாரிபாக் நகரங்களில் நீட் வினாத்தாள் கசிந்ததில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த விவகாரத்தை தொடர்ந்து சிபிஐ புலன் விசாரணை செய்து வருகிறது. நீட் வினாத்தாள் கசிவால் வெறும் 155 தேர்வுகள் மட்டுமே பலனடைந்துள்ளதாகவும், தற்போதைய நிலையில் தேசிய தேர்வு முகமை முன்வைத்த ஆவணங்களை பரிசீலித்து பார்த்ததில் நீட் தேர்வில் முறைகேடுகள் பெரிய அளவில் நடைபெறவில்லை என்பதால் நீட் மறுதேர்வுக்கு அவசியமில்லை என்றும், நீட் தேர்வின் புனிதத்தன்மை கிடவில்லை என்றும், எனவே இந்த நீட் மறுதேர்வு கோரும் அந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை தற்போது தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். எனவே இந்த விஷயம் என்பது குறிப்பாக ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து செய்து இந்த தேர்வை ரத்து செய்யும் அந்த கோரிக்கை என்பது நியாயமில்லை என்றும் ஒரு கருத்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உத்தரவை வாசித்து வருகிறார்.
நன்றி வெங்கடேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more.